ஹரே கிருஷ்ணா. கபிலருடைய போதனைகள் சாங்கிய தத்துவத்தை பின்பற்றி இருக்குது. சாங்கியம் அப்படிங்கிறது தன்னை அறியறதுக்கான ஒரு மார்க்கம்னு சொல்லலாம். அதாவது ப்ராக்டிக்கலாக அறியறது சாங்கியம்ங்கிறது. என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரி தன்மைகளோடு இருக்குது, அந்த வெளியே இருக்கிற 96 தத்துவங்களும் நமக்குள்ள என்னென்ன பண்ணிகிட்டு இருக்குது, வெளியே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது, அது அண்டத்தில் இருக்குது, அதே இது மைனூட்டாக சின்ன சின்னதாக நமக்குள்ளே பிண்டமாக இருக்குது. ஆகாயமும் நமக்குள்ளே இருக்குது, அதில் தான் சிந்தனைகள், எண்ணங்கள், தீர்வுகள் இதெல்லாம் உண்டாகுது. இப்போது கபிலர் வரிசையாக பேசுகிற போது ஒரு ஆத்மா வந்து கர்ப்பத்தில் இருக்கும்போது, அதாவது வெறும் பிண்டமாக இருந்து அது உணர்வு பெறும்போது 7வது மாதம் உணர்வு பெறுது. அந்த உணர்வை பெற்ற பிறகு அதுக்கு வந்து பழைய ஜென்ம நினைவுகள்லாம் வந்துட்டு பகவான்கிட்ட அது பிரார்த்திக்குது. அந்த ஆத்மா அந்த பிரார்த்தனையை வந்து இந்த பதங்களில் கொடுக்குறாங்க. அதோடைய பொசிஷன், அந்த குழந்தை வந்து வயிற்றில் இருக்கிறத பார்த்தாலே கும்பிட்டு, அதாவது சாமி கும்பிட்ற மாதிரி அந்த போஸில் தான் அது இருக்கும், வணங்குற போஸில் தான் இருக்கும். நான் எப்படிலாம் உங்களை விட்டு விலகி வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க பகவானே, உங்கள் நினப்போடு நான் இருக்கணும், உங்களோட நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சரணாகதன் என்ன மாதிரியான பொசிஷனில் இருப்பானோ அந்த பொசிஷனில் தான் அந்த குழந்தை இருந்து வேண்டுது. ஆனால் வெளியே வரவும் இந்த ஜடவாயு இந்த வெளியே வரவுமே அதுக்கு மறதி உண்டாக ஆரம்பிச்சிருது. மறதி உண்டாகி கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளை விட்டு விலக ஆரம்பிக்குது. எப்படி இறைவன் வந்து கிருஷ்ணர் வந்து சூரியன், இருட்டுன்னு ஒன்று கிடையாது, வெளிச்சம் இல்லாத இடம் இருட்டுன்னு பேர், அவ்வளோதான். இதே மாதிரி இறைவன் இல்லாத இடம் துன்பம், இறைவன் இருக்கும் இடம் இன்பம், அவ்வளோதான். அதில் தான் இந்த ரிசர்வாயர் ஆஃப் கிருஷ்ணா அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டாங்க, இன்பத்தின் இருப்பிடம் கிருஷ்ணர் அப்படின்ட்டு. அப்போது அது பிரார்த்திக்குது, நான் எப்படியெல்லாம் வீணாக போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இப்படி ஒரு மனித யோனியில் நான் பிறக்கணுமா, இனி எனக்கு இந்த மாதிரி அவஸ்தையை தயவு செய்து கொடுத்துடாதீங்க, உங்களுக்கு நான் தொண்டு செய்து உங்களோட வந்துடுதேன் அப்படின்னு தான் அது பிரார்த்திக்குது. ஆனால் வெளியே வந்ததும் மாயையுடைய அட்ராக்ஷனில் மயங்கிட்டு அது வந்து முழுக்க முழுக்க கடவுளுக்கு அந்நியமாக மாறிடுது. நானே கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு நினப்போட தப்பான அகங்காரத்தை வளர்த்துக்கிட்டு ஆதிக்க உணர்வோடு இருக்குது. இப்போ அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட பேசுகிற போது புத்திசாலியாக தான் அவன் பேசலாம், சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டி. அவங்களுக்கு தர்மம் தெரியாமல் போகலாம், அதர்மவான்களாக இருக்கலாம், நமக்கு தர்மம் தெரியல, நாம் ஏன் மதிக்க வேண்டியவங்களை கொல்லணும் அப்படின்னு கேட்கலாம். அப்போது இதில் என்ன தெரியுதுன்னா, கடவுளை வந்து விட்டு விலகும்போது தான் புத்தி ரொம்ப வேலை செய்யும் போல் தெரியுது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், புத்தி கம்மியாக இருக்கிற நிறைய பேரை பார்க்கலாம், அவங்களுக்கு கவலை இருக்காது அவ்வளவா. ஆனால் புத்தி ஜாஸ்தியாக இருக்கிறவனுக்கு கவலை அதுக்கு தக்கன கூடிக்கிட்டே போகுது. அந்த புத்தி அதிகரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா சஞ்சலம் உண்டாயிருது. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அதா இதா, அப்படியா இப்படியா இப்படின்னு சொல்லி இரட்டை நிலைக்கு நாம் ஆட்படுறோம். பொதுவாக எவ்வளவு புத்தியை வளர்த்துக்கிட்டாலும் இன்றைக்கி சயின்டிஸ்டெல்லாம், நம்ம பிரபுபாதம் என்ன சொல்கிறாங்க, சயின்டிஸ்ட்டுகளெல்லாம் பற்றி பேசும்போது அவங்களே மூளையை 2.5% தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2.5 கொஞ்சம் மூளை தான் யூஸ் ஆகிருக்கு, இன்னும் நிறையா இருக்குது. ஆன்மீகவாதிகள் தான் அந்த மாதிரி வளர முடியுது. உலகத்தில் எவ்வளவு விஞ்ஞானம் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் மூளை வந்து கம்மி தான். உதாரணத்துக்கு நம்ம பெர்னாட் ஷான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து
பச்சை நிறம் மட்டும் அவருக்கு புலப்பட்டது கிடையாது. அவருக்கு பச்சை வந்து மஞ்சளாக தான் தெரியும். பச்சை நிறத்துக்கு மட்டும் அவர் குருடனாக இருந்தார். அப்படி கண் உள்ளவங்களும் ஒரு காலத்தில் இருக்காங்க. இதை வந்து 60வது வயசில் தான் கண்டுபிடிச்சாங்க. அவருக்கு வந்து பிறந்த நாளைக்கு பரிசாக அவருக்கு பச்சை ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க. அவர் அது மஞ்சள் ட்ரெஸ்ஸுன்னு நினச்சி வாங்கி வச்சுருந்தார். அப்போ அதில் மேட்சா என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது டை மட்டும் இல்லை. அப்போ நான் இதுக்கு டை வாங்கிட்டு வந்துடுறேன்னு வேலைக்காரன்ட்ட சொல்லிவிட்டு, இதெல்லாம் பார்த்துக்க, நான் டை வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டார், மஞ்சள் கலரில் வாங்கிட்டு வந்தார். அப்போ வேலைக்காரன் என்ன மஞ்சளாக வாங்கியிருக்கீங்கன்னதும், இல்லையே ரெண்டும் ஒன்று தானே அப்படிங்கிறார். 60 வயசில் தான் தெரியுது. இப்படி நாம் ரொம்ப குறைபாடோடு தான் பிறந்திருக்கிறோம். ஆனால் உலகத்தில் ஃபேமஸாக இருப்போம், பெரிய ஆளாக இருப்போம், அப்படி இப்படின்லாம் இருப்போம். கடவுளை மறக்கும்போது எல்லா அவஸ்தையும் இருக்குது. உலகத்தில் நாம் ஒன்று பார்க்குறோன்னா கண் காட்டுது, அவ்வளோதான். மற்றபடி அது அப்படித்தானா, அது உண்மையிலே அந்த ரூபந்தானான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இப்படி உலகத்தில் நிறைய குழப்பங்கள், புதிர்கள் இருக்குது. இந்த புதிர்களையெல்லாம் விடை கொடுத்து ஒரு ஆன்மான்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கிறார், இப்படிங்கிற மாதிரி கொண்டு போகக்கூடியதான் சாங்கிய யோகம். அதை கபிலர் வந்து பேசுகிறார். இதில் என்னென்னா, எப்போவுமே செயல்கள்லேருந்து யாரும் தப்ப முடியாது. ஆனால் விருப்பம் வெறுப்பும் தான் ஒருத்தனை வந்து பந்தப்படுத்துது. செயல்களில் இருக்கக்கூடிய விருப்பம் வெறுப்பும், அந்த ரெண்டும் இல்லாமல் இருக்கணும். அந்த நிலைமை தான் வைராக்கியம் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். கீதையில் வந்து அது வரும். விருப்ப வெறுப்பு இருக்கக்கூடாது, மோகத்தை விடு அப்படிங்கிறார். அந்த குழந்தை பிரார்த்திக்கும்போது நான் அதில் மாட்டிக்கிட்டேன், இதில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லுது. அப்போ சாஸ்திரம் வந்து இதெல்லாம் விடுன்னு தான் சொல்லுது. இதெல்லாம் விடுன்னா, இப்போ ஒருத்தன் வீட்டில் பற்று இருக்குன்னா அதை பற்ற விடுன்னா, வீட்டுக்கு பற்று கிடையாது, இவனுக்கு தான் பற்று, அந்த ஆத்மாவுக்கு தான் பற்று. அதனால தான் ஆத்மா பிரார்த்திக்குது, என்னை வந்து ஏற்றுக்கங்க, நான் உங்களோட இருக்கணும், நான் தெரியாதனமாக இப்படி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இது பிரார்த்திக்குது. அப்போ அந்த ஒரு விதமான காற்றால் அந்த ஜீவன் வெளியே தள்ளப்படும் போது மறதிங்கிறது ஆரம்பிக்குது. கிருஷ்ணர் கீதையில் நினைவும் ஞானமும் அவற்றின் மறதியும் என்னிடமிருந்தே உண்டாகிறதுங்கிறார். ஏன்னா மறதின்னு ஒன்று இல்லாட்டி யாருக்கும் தூக்கம் வராது. முதல்ல பகலில் எவ்வளோ விவகாரங்கள் இருக்குது, அந்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புத்தியில் ஒடுங்கி, புத்தி ஆத்மாவில் ஒடுங்குது, ஆத்மா பரமாத்மாவில் ஒடுங்குது. அப்போ தான் ஒருத்தன் தூங்குறான். நிறைய பேருக்கு தூக்கம் ஏன் சுகமாக இருக்குன்னா, தூங்கும்போது மட்டும்தான் அவன் கடவுளோடு இருக்கான், அதனால தான் உயிரோடு இருக்கான். நீங்களே சொந்தமாக மூச்சு விட்டுக்கங்க அப்படின்னு ஆச்சுன்னா நம்ம தூங்கும்போது இறந்துருவோம். ஆனால் பரமாத்மா நம்மளை பக்குவமாக உள்ளே இருந்துக்கிட்டு உயிரோடு இருக்க வைக்கிறார். பரமாத்மா தான் அதை செய்கிறார். நாம் முயற்சி பண்ணி சுவாசிச்சாச்சுன்னா கண்டிப்பாக பெரிய அவஸ்தைக்கு ஆட்படுவோம். அப்போ தூங்குற போது மட்டும்தான் இறைவனோடு அவன் இருக்கிறான், தன்னை அறியாமல். மற்ற நேரங்களில் புத்திக்கு கீழே இருக்கிறான். புத்தி வந்து கர்வமாக மாறிட்டு கர்வம் வழி நடத்துகிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதனால் அவனுக்கு நிம்மதி இல்லை. உறங்குற போது அவனுக்கு வந்து நிம்மதி இருக்கிறது காரணம் புத்தி சேர்ந்து தூங்கிடுது. புத்தி அங்கே இல்லை, உணர்வோடு இல்லை, அப்படி இருக்குது. இப்படி எல்லா கஷ்டங்களையும் அந்த ஜீவன் ஆத்மா வந்து உணர்ந்துட்டு கர்ப்பத்திலேயே அது புரிஞ்சுக்கிடுது. ஏன்னா கர்ப்பத்தில் ஒரு குழந்தை வந்து 7வது மாதம் வந்ததும் அது கும்பிட்ற மாதிரி பொசிஷனில் இருக்க, அது வந்து மொத்தம் 108 நாள் அப்படி இருக்கும். அந்த 108 நாளும் அதுக்கு வந்து 100 பிறவிகளுடைய நினப்பை வந்து கொடுக்குறார் இறைவன். அப்போ அது எவ்வளவுலாம் வேதனைப்பட்டு வருந்தி ஒரு தேவையற்ற ஒரு இடத்துல நான் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறேனேன்னு சொல்லி அது ரொம்ப வேதனைப்படும், அவஸ்தைப்படும். இதுக்கு நரகமே மேல் அப்படிங்கிற மாதிரி அது யோசிக்கும். அவ்வளவு சுற்று விவகாரங்களில் பாதிக்கப்பட்டு தான் அது வந்து இறைவன்கிட்ட வந்து மனப்பூர்வமாக பிரார்த்திக்குது. அந்த பிரார்த்தனை வெளியே வந்த பிறகு சுத்தமாக இல்லை. அதில் வந்து உள்ள அஞ்சலின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அஞ்சலிங்கிறது என்னென்னா 2 கையையும் சேர்த்து வச்சு இறைவனை நோக்கி வணங்குறது. அஞ்சல்னா அனுப்புறது, நம்முடைய பிரார்த்தனையை கடவுள்கிட்ட அனுப்புறது, அதான் அஞ்சலி. நீங்கள் பார்த்தீங்கன்னா
கடோபநிஷத்துலேருந்து ஒரு மேற்கோள் காட்டுவாங்க. ஒரு மரத்தில் 2 பறவை இருந்துச்சு. 2ம் உட்கார்ந்து இருக்கும்போது ஒன்று சாப்பிடுது, இன்னொன்று அதாவது அந்த மரத்தில் இருக்கிற கனிகளை ஒரு பறவை சாப்பிடுது. அதில் அது இன்பமோ துன்பமோ அடையுது. இன்னொரு பறவை அதை வாய் பார்த்துக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி ஒரு மரம்ங்கிறது உடல், அதில் 2 பறவை, ஒன்று பரமாத்மா, அவர் பார்வையாளர், அதாவது சாட்சி கவனிச்சுக்கிட்டு இருக்கிறவர். இன்னொருத்தர் வந்து உலக விவகாரங்களில் ஈடுபடுற ஜீவன். இப்படி ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. அப்போது இந்த உலக விவகாரங்களில் ஜீவன் தான் மாட்டிக்கிறான். அவன் வந்துட்டு கடவுளை நோக்கி திரும்பாமல் கடவுள் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இவன் எதிர் திசையை பார்த்தபடி நிற்கிறான். கடவுளை அவன் பார்க்கலை. நம்முடைய 2 கரங்கள் வந்து ஒன்று ஒன்றை பார்க்குற மாதிரி வச்சு வணங்குறோம். அது வந்து ஜீவன் இடது கை, பரமாத்மா வலது கை. ஆனால் 2மே ஜாயிண்ட் ஆகாமல் ஒரே திசையை நோக்கி 2ம் நின்னாலும் சரிப்படாது, எதிரெதிர் இருந்தாலும் சரிப்படாது. இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. கடவுளை கண்டுக்காமல் பாராமுகமாக எதிர் திசையை நோக்கி இருக்கிறான். அப்போ அவனுக்கு அஞ்சலி பண்ணுற புத்தி வரலை. எவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தாலும் கடவுளை பற்றிய நினப்பு இல்லை, தன்னுணர்வு இல்லை அப்படின்னாச்சுன்னா சாங்கியோகத்தில் அவனை வந்து கிருபணதி அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் ஸ்லோகத்தில் வருது. அதாவது புத்தி கஞ்ச புத்தி உள்ளவன். பெருந்தன்மையாக கடவுளை ஏற்றுக்கிறத விட்டுட்டு அவ்வளோ உயர்வான விஷயத்தை வந்து ஏற்றுக்காமல் அல்ப விஷயங்கள்லே சுருண்டு கிடக்கிறதுனால புத்தி கஞ்சன் பேர். இப்படி அவன் வந்து மாட்டிக்கிட்டு தத்தளிக்கிறான். அந்த தத்தளிக்கிற ஆத்மா வந்து கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறத இந்த இடத்துல வந்து பாகவதம் வந்து நமக்கு உணர்த்துது. 3:31, 18, 19, 20 இந்த ஸ்லோகங்கள் இருக்குது. ஹரே கிருஷ்ணா.